கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. தலை பெய்து குமுறி சலம் போதி மேகம் சலசல பொழுந்திடக் கண்டு மலை பெருங்குடையால் மறைத்தவன் மதுரை மால் புருடோத்தமன் வாழ்வு அலைப்புடை திரைவாய் அருந்தவ முனிவர் அவபிருதம் குடைந்தாட கலப்பைகள் கொழிக்கும் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரே ஏகே. தலை பெய்து குமுறி சலம் பொதி மேகங்கும் மேகம் எங்கேயோ கடல்ல பொழிஞ்சா நமக்கு என்ன ஆக வேண்டியது? அந்த மேகம் நம்ம ஊர்ல நம்முடைய தலை மேல அப்படியே நீருண்ட மேகமா இருந்து பொழிய வேண்டாமா? அப்பதானே நம்ம கிராமத்துக்கு க்ஷேமம். அந்த மேகங்கள் இப்படி ஆகாயத்துல சலசல பொழிந்திட கண்டு தலை மேல சலசலன்னு மழையாவது மழை கொட்ட அந்த மழை தாங்காது. எதுவுமே லிமிட்டா இருந்தா தானே தாங்கும். உபன்யாசம் கூட அந்த டயத்துக்கு முடிக்க வேண்டாமா? இல்லாம இருந்தா அதிக பிரசங்கியும்பா. அதிகமான பிரசங்கம், அதிகமான மழை, இடியும் மின்னலும், எங்கோ பார்த்தாலும் பனிக்கட்டியுமாக பேர் காற்றாக இருக்க உடனே அந்த ஆயர்பாடி மக்கள் எல்லாம் குஞ்சு குழந்தைகள்லாம் கவ்வி எடுத்துக்கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கண்ணனை சரணம் அடைய மலை பெரும் குடையால் மறைத்தவன் உடனே கோவர்தன மலைகையே கொடையாக பிடிச்சு அந்த மழைகளெல்லாம் இவர்களுக்கு பாதை இல்லாதபடி காப்பாத்தியவன் இப்போ இங்க உட்கார்ந்துருக்கிறான் என்கிறார். தன் மதுரையை விட்டுட்டு மதுரை மால் புருடோத்தமன் வாழ்வு, அந்த மதுரை மன்னன் இங்க வாழ்கின்றான். அலைப்புடை திரைவாய அருந்தவ முனிவர் கங்கையினுடைய கரையில எப்பொழுதுமே அலைப்பு இப்படியும் அப்படியும் அலைகள் குமரி கொண்டு வரும்படிய கடல் அலை தோத்து வேடம் அப்படி இருக்கக்கூடிய அந்த அலைகளுடைய சப்த சப்த சிந்து பேதநாதி அப்படிங்கிறார். சப்த சிந்துகளையும் பேதிக்கும்படியான சப்தம் உடையவளாக கங்கை கர்ஜிக்கிறாளாம். சோ சோன்னு அந்த அலைப்பு உடைய திரைனா அலை, அலைப்பு உடைய திரை வாய் இருந்து யாரு இருக்க முடியும்? அங்க போய் உட்கார்ந்து பார்த்தாலே வயத்த கலக்கும். அங்க போய் உட்கார்ந்து கொண்டு முனிவர்களுக்கு அங்குதான் வேற யாரும் ஜனங்கள் வராத நிம்மதியான இடம் என்று யாகம் யோகம் எல்லாம் பண்றார்களாம் அந்த முனிவர்கள். அங்க அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் யாகம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முடிவுல ஒரு அவபிருத்தம்னு ஸ்நானம் பண்ணுவா. தீர்த்தவாரி பிரம்மோற்சவம் ஆகி நீராட்டம் நடக்குமே, தீர்த்தவாரி நடக்குமே, அதுபோல யாகம் பூர்த்தியாச்சுனால் அவபிருத ஸ்நானம் பண்ணுவார்கள். அந்த ரிஷிகள் நிஷ்கவலையா உடம்புல கவலை இல்லாதவர்கள் அவர்கள். அவர்களுடைய கூட்டத்தோட இந்த கங்கையில யாகம் பண்ணி அவபிருதம் குடைந்து ஆடுகிறாளா. ஏதோ அவபிருதம் புரோட்சிச்சுண்டா போருண்டா இந்த குளிர்ல அப்படின்னு சொல்லாதபடி அவபிருதத்துல இறங்கி அவ்வளவு பேர்களும் குடைந்து ஆடுகின்றார்கள். யாகத்துக்காக உபயோகப்படுத்தும்படியான கலப்பை முதலியவைகள் இப்ப யாகமா ஆயிடுத்துன்னா அதெல்லாம் கங்கையில போட்டுடுவா. அந்த கங்கையில அவையெல்லாம் யாகத்துக்கு உபயோகப்பட்ட பொருள் எல்லாம் கங்கையில போட்டுட அது கங்கையில முதந்து வரதான். கலப்பைகள் கொழிக்கும் கங்கையின் கரை மேல், அப்படிதான் வியாக்கியானம். கலப்பைகள் கொழிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் கங்கைகள் பாயக்கூடிய கழனிகள் அங்க இருக்கு, அதுல உழனம் அப்படின்னு நினைச்ச அந்த கலப்பைய வச்சதுமே கொழிக்கும். நெல்லு சமிருத்தியாக தானியம், அங்கெல்லாம் கோதுமை தானே, கோதுமை தானியம் சமிருத்தியா கிடைக்கும்படி கொழிக்கிறது. உழவு ஆரம்பிச்சதுமே கொழிக்கிறது என்று சொல்லலாம். கண்டம் என்னும் கடிநகரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.